அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு நமஸ்காரம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் விசேஷ பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது ஒரு விசேஷந்தான். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது சில கிரகங்கள் மறைந்தால் நல்லது. அதில் உங்கள் ராசிநாதன் மறையிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா அஷ்டமாதிபதி 3ல் மறையிறது நல்ல விஷயம். மாதம் முழுவதும் அவர் நல்லது தான் பண்ண போகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல இது பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையிறது மேலும் பலத்தை தரும், உங்களுக்கு காரிய வெற்றியை தரும், செலவுகள்லாம் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் அவர் விரயஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனையும் கொடுக்க போகிறாரு. சனி லாபத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனையும் சேர்த்து கொடுக்க போகிறாரு. இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனாயோகம். இதுதான் உங்களுக்கு மாதம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல மறையிறது ஒரு விசேஷம்னா இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மேலும் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நிம்மதியான தூக்கம் ஏற்படும். வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இந்த வேலை வாய்ப்பை தரக்கூடிய வகையில் சூரியன் புதன் இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. 12ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வராரு. இது ரெண்டுமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் புதன் மாதம் முழுவதும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களை எதிர்த்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால, அதாவது பாக்கியஸ்தானாதிபதியான குரு உங்கள் ராசியிலே இருக்கார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும். உங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த செலவுகள், வம்ச விருத்தி ஏற்படுற செலவுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி, அதுக்கப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 15, 16, 17, 18, 19, 20ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும். அதன் பிறகு 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 20ஆம் தேதி காலை 6 மணி 50 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 22 மாலை 5 மணி 41 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களில் யாருக்கிட்டையும் அனாவசியமான வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. பணப்புழக்கம் இருந்தாலும் இந்த நாட்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நாட்களில் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லீகல் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் எல்லாமே மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் உச்சமாக இருந்தாலும் விரையாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக, அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனைங்கிறது ஒரு விசேஷத்தை தரும். என்ன விசேஷம் அப்படின்னா கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்ப சந்தோஷத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஸோ இந்த மாதம்ங்கிறது பிப்ரவரி மாதம்ங்கிறது மேஷராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இப்போல்லாம் நல்லது சொல்கிறீங்க, மாதாந்திர வாராந்திர பலன் சொல்லும் போதோ இல்லை தினப்பலன் சொல்லும் போதோ சில மாற்றங்களை சொல்கிறீங்கன்னா அந்த சமயத்தில் என்ன பலனோ இது பொதுவான பலன். இதுக்கப்புறமா இன்னும் டீப்பாக போகும்பொழுது, இன்னும் ஃபனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் தெரிய வரும். அது டெய்லி ராசி பலன் பார்க்கும்பொழுதோ இல்லை இந்த ஹோரா பலன் பார்க்கும்பொழுதோ இன்னும் பலன்கள், நல்ல பலன்கள், நல்ல டைம் எதுங்கிறது வரைக்கும் நம்ம டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ண முடியும். இது தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் பண்ண முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 3, 6 புதன் விரயஸ்தானத்துக்குள்ளே 27ஆம் தேதி வராரு. 11 மற்றும் 12ஆம் இடங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, இல்லை நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க. அந்த வாங்கின பணத்தை ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார், இல்லை நான் கொடுத்துட்டேன்னு சத்தியம் பண்ணுவார். அவர்கிட்ட இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோடு வச்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸை பக்காவாக பண்ணிட்டு போனீங்கன்னா
உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்நடை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அது சந்திரனை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்திற்கு சூரியன் புதனின் பார்வை 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட, இல்லை மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆர்என்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த புதன் சூரியன் சேர்க்கை 11ஆம் தேதி வரைக்கும் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையாவது சில விஷயங்கள் நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா 2ஆம் இடத்து குரு அதை நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம், வார்த்தைகளில் இருந்த குழப்பங்கள், தெளிவின்மை விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அதுவும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் தெளிவான வார்த்தையாக இருக்கும். அதன் மூலமாக தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். திருமண விஷயம், வம்ச விருத்தி, மேல் படிப்பு சம்பந்தமான முயற்சிகள், வியாபாரத்தில் முன்னேற்றம், இப்படி நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள். ஆக்சுவலாக 11ஆம் இடத்துக்கு வந்தால் சனி நல்லது பண்ணணும். அந்த நல்லது 2 வருஷமாக உங்களுக்கு பெருசாக வளர்ச்சியை தரல. அந்த வளர்ச்சியை இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் கொடுத்துட்டு தான் அவர் விரயஸ்தானத்துக்கு போக போகிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் பெருசாக இல்லாட்டினாலும் சங்கடங்கள் வராமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, போர்வெல் போடுறவங்க, இந்த மாதிரி கிணறு வெட்டுறவங்க, இல்லை சித்தாள் மேஸ்திரி, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் துவக்கிறதுனால தன் பயணத்தை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி செலவுகள்னால், அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது, உங்களுடைய வீட்டில் இருக்கிற வாழ்க்கை துணை, தாயார், இவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள், அதே சமயம் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் செலவு பண்ணுறது, செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் வருமானம் இனிமேல் தான் மறுபடியும் ஃப்ளோ வரும். நீங்கள் வாங்கின கடன் அடைக்கக்கூட இந்த மாதம் வாய்ப்புகள் வருது. ஆனால் அதை நிதானமாக தான் செய்யணும். அவசரம் சம்பளம் வந்த உடனே முதல்ல கடன் அடைக்கணுன்ட்டு முயற்சி எடுத்தாலும் சில விஷயத்தை நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அபரிமிதமாக கடன் வாங்கியிருக்கிற இடத்துல போயிட்டு ஒரே மாதத்தில் அடைச்சிங்கன்னா கண் திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த சிக்கல் வராமல், குழப்பங்கள் இல்லாமல், ஏன்னா புதன் 12ல் போய் மறைகிறாரு, எங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, லக்ஷ்மி ஹயவதன பெருமாள், லக்ஷ்மி ஹயவதன பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது குதிரை முகம் கொண்டவர். அவரை நீங்கள் ஹயவதன பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு தடங்கள் இல்லாத வாழ்க்கை மட்டுமல்லாமல் மனோவேகத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்பும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திடும். அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார். இதில் சுக்கிரனும் சாதகமாக இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குரு பரிவர்த்தன யோகமே உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் தாங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இருக்காது. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை மூலமாக சில நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையால் உங்களுக்கு ஆதாயம்தான் இருக்குமே தவிர நஷ்டமோ குழப்பமோ வாக்குவாதமோ இருக்காது. இது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள்லாம் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இஎம்ஐ வாங்கி கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டுவாங்க, இல்லாட்டி 2 வீலர் கார் லோன் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் ஒரு இஎம்ஐ கட்டும் போது நீங்கள் டபுளாக 2 இஎம்ஐயாக கட்டக்கூடிய யோகம் இருக்குது. இதெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம்.
இதில் புதன் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறாரு. அதனால் வியாபாரம் மந்தத்தன்மை அடையுமான்னு கேட்டால் அடையாது. ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் புதனும் சாதகமான இடத்துல தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. திரவிய லாபம், தொழில் லாபம், பதவி லாபம், ஆதாயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பிப்ரவரி 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள். உங்களுடைய தடைகளை தாண்டி வெற்றிகர பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்கள். உங்களுக்கு குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். இது 22ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் 5:41 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் துவங்கி 25ஆம் தேதி விடியற்காலை, அதாவது 24ஆம் தேதி ராத்திரி, 25ஆம் தேதி விடியற்காலை 12:56 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் முடிவடையாது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் வேண்டாத சிக்கல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் என்ன நல்ல விஷயம் நடக்கும் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நிலத்தை வாங்கணுமா, தாராளமாக வாங்க முடியும். நிலத்தை விற்கணுமா, தாராளமாக விற்க முடியும். வீடு கட்டணுமா, வீடு வாங்க முடியும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இந்த மாதம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து செவ்வாய் கோபத்தை தூண்டுவார், அதிகமான கோபத்தை தூண்டுவார், அதிகமான வார்த்தைகள், அதாவது நீங்கள் சொல்கிறதே வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை நிதானத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. சரி, நீங்கள் கேட்கலாம், சார் சுக்கிரன் உச்சமாக இருக்காரு அப்படின்ட்டு. இதனால் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய குடும்ப கஷ்டங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக அவங்க கூட நிற்பாங்க, லீகல் பிரச்சனையாக அவங்க கூட நிற்பாங்க. அதுவும் எதிர்பாலினத்தவர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதம் முழுவதுமே. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல புதன் இருப்பார். 11ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி புதன் சேர்க்கை. நீங்கள் அதிகமாக கோவப்பட மாட்டீங்க, வேலை செய்கிற இடத்துல அதிகமாக கோவப்பட மாட்டீங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அந்த சிக்கல்களை கோபமாக வெளியில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள், எதிரிகள் பயப்படுவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கே. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் குழந்தைங்ககிட்டையோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதாவது நம்ம வெளியில் கத்தினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும். அவங்க வெளியில் போய் யார்கிட்டையோ சொல்லுவாங்க, அப்பாக்கிட்டையோ அண்ணங்கிட்டையோ பெரியப்பாக்கிட்டையோ பெரியம்மாக்கிட்டையோ சித்தப்பாக்கிட்டையோ சொல்லும்போது நம்ம வீட்டு ரகசியம் வெளியில் போகுது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ரிஷப ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் ஒரு பெரிய மாற்றம் தயாராகிட்டுருக்கு. தெர் இஸ் அ எலவேஷன் இன் யுவர் பொசிஷன். அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களை வந்து வேற ஒரு கம்பெனியில் வந்து பெரிய சம்பளம் கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பல விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர், இல்லாட்டி கலைத்துறையில் இருக்கிறவர்னா ஒரு பெரிய பேனரில் நீங்கள் வேலை பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கலான விஷயம்னா, இந்த 15ஆம் தேதிக்கு மேலே 12க்கு அப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சனியோடு சேருகின்ற சூரியன் வந்து தேவையில்லாத சில அரசாங்க விஷயத்திலோ அல்லது மேலதிகாரிகள் விஷயத்திலோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். அதாவது அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் 2 பேர், நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நபர், உங்கள் எதிரியும் அங்கே இருப்பாங்க. 2 பேரும் வெளியில் போக முடியாது, 2 பேரும் அந்த இடத்த விட்டு பிரிய முடியாது. ஆனால் 2 பேரும் மோதிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களை சிக்கலில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிற நபர் அவர் செய்யக்கூடிய குதர்க்க வேலைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தள்ளிவிடுகின்ற ஆற்றலையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க,
கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் அறவே குறையக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வருமானம் ஜாஸ்தியாகும். கடந்த ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வருமானம் வந்திருக்கும், அதாவது கடனுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் என்ன, மறுபடியும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, சேமிப்பை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் லாபம் இருந்தாலும் 2ஆம் இடத்து செவ்வாய் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு காரணமாக இருப்பார். கொஞ்சம் இந்த துவனியை அதிகப்படுத்துவார். என்னமோ மிரட்டலாக பேசுகிற மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு என்னமோ பயமாக இருக்கும், என்னடா இருந்தாலும் இப்படி கத்துறாரு, இவர்கிட்ட போய் நம்ம எப்படி ரகசியம் சொல்கிறது அப்படின்ட்டு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அவர் எப்படி பேசினாலும் சரி, ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு கஸ்டமராக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மைத்தன்மையை பேசினா போதும். என்றைக்குமே இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர், பொய் பேசக்கூடாது. அவங்க நிறையா பேசுவாங்க, அவங்க அதாவது கற்பனை வளம் உள்ளவர்கள். அதனால் அவங்க நிறைய கற்பனை, ஒரு சின்ன விஷயத்தை அந்த காலத்துலாம் தூர்தர்ஷனில் ஒரு வீடியோ காமிப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பலூன் வெடிக்கும், அதை துப்பாக்கி அதை சுட்டான்னு ஒரு 10 பேர் சேர்ந்து செத்து போயிட்டாங்கன்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி கற்பனை வளம் மிக்கவர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய மாதங்களும் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை, பூர்வீக சொத்து இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புவனேஸ்வரி மாதாவை வணங்குங்கள். அப்படி இல்லைன்னா பூவராகன்னு பேர், அதாவது பூவராகன்னா வராக ரூபம்தான். வராகர்னா யாருன்னா பன்றி அவதாரம். தன்னுடைய முகத்தில் பூமியை தக்க வச்சிருப்பார். ஆழ்கடல்லேருந்து பூமியை தூக்கிட்டு வந்திருப்பார். அந்த வராக மூர்த்தியை வணங்கி வாருங்கள். அவருடைய அனுகிரகத்தின் மூலமாக ஸ்திர சொத்துக்கள், சொந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை அந்த வராக ரூபமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் சில நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நல்ல மாற்றங்கள்னால் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாற்றங்கள். எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 10ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியான குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. திடீர்னு பேக்கை பேக் பண்ணிட்டு ஃபாரின் கிளம்புறதுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி இருக்கும், அடித்து பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுவுமே உங்களை பாதிக்காது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில்முறை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாகவும் இருக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறது விசேஷம். அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சார், எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன வழி சார், எல்லாமே இப்போ மாறப்போகிறது. உங்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் அமைச்சுக்கணும். பதட்டத்தில் வேலை பண்ணுறீங்க, அந்த பதட்டத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ்டு. ராசிக்குள்ளே செவ்வாய் வந்திருக்காரு. செவ்வாய் வக்கரகதியில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 21லேருந்தே உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கார். அதனால் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் திடீர் யோகமாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. நிலம் சார்ந்த முதலீடுகள், சக பணியாளர்கள் விஷயத்தில் சில தவறுகள் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க, உங்களுடைய டென்ஷன், வேலை டென்ஷன் அவங்ககிட்ட காமிக்கிறீங்க. இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஆனால் மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது சுக்கிரனும் குருவும் தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ராசிநாதன் புதன் இந்த மாதம் 9ஆம் இடத்துக்கு போகிறார் 11ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கப்புறம் 27 10ஆம் இடத்துக்கு வராரு, நீச்சஸ்தானத்தை அடைகிறார். அந்த 27ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், பயம், சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ராசிநாதன் புதன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆனால் நீச்ச பங்கம் ஆகிறாரு. ஆனால் அந்த நீச்ச பங்கம் உங்களுக்கு பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதட்டத்தினால அந்த பலன் கொடுக்காது. அதனால் பதட்டத்தை குறைச்சிங்கன்னா பதறிய காரியம் சிதறம்னு சொல்லுவாங்க பெரியவாள்லாம். அந்த பதற்றத்தை குறைச்சிங்கனாலே சிக்கல்கள் தீரும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி. 6ஆம் தேதிங்கிறது மதியம் காலை 2 மணி வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 17க்கு அப்புறம் 20, 21, 22, 23, 24, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் குழப்பத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 விடியற்காலை 12:56 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. 27ஆம் தேதி விடியற்காலை 4:38 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது ராத்திரி ஆரம்பிக்கிறது 24ஆம் தேதி ராத்திரி, 25 விடியற்காலையில், அது 27 விடியற்காலை சந்திராஷ்டமம் இருக்குங்கனால இந்த 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கும். ஏற்கனவே செவ்வாய் கொடுக்குறாரு. இதில் 10ஆவதுக்கு வார்த்தையால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல சந்திரன் மட்டும்தான் அந்த நாட்களில் இருப்பார். அந்த 25, 26, 27லாம் 8ஆம் இடத்துல சந்திரன் மட்டும்தான் இருப்பார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாமல் போகாது. ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை எதிரிகள் தங்களுக்கு லாபமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலையும் ஏற்படுறது. திடீர் டிராவல் இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு 2 நாள் 1 நாள் ட்ராவல், இன்றைக்கி நைட் போயிட்டு நாளைக்கு காத்தால வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இது குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள், அல்சர் போன்ற விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தது சனி 10ஆம் இடத்துக்கு போயிட்டு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் மே மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதனுடைய சிம்டம்ஸ் இப்போதுலேருந்தே பில்டப் ஆகும். மே மாதத்துக்கு மேலே அந்த சிம்டம்ஸ் வெளியில் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி, பாக்கிய சனி உங்களுக்கு தடைகளை போக்கி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால தான். ராசிநாதன் புதன் நீச்சத்துக்கு போகும்பொழுது மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், மனசில் பயம் ஏற்படும். அந்த பயம் பதட்டமாக வெளிப்பட்டு அடுத்தவங்களை கோவப்படுவீங்க. பணப்புழக்கம் இருக்குது, ஆனால் அதை அதிகமாக செலவு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து பயணத்தை துவக்கிறதுனால குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவாற்றல் விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறிவாற்றல் மிளிரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் படிப்பில் நீங்கள் உச்சத்தை தொட்டாலும் அது கடல் கடந்த படிப்பாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி ஃபாரினில் தான் இருக்கேன், நான் இந்தியாவுக்கு வர துடிக்கிறேன், என்னால் வர முடியலன்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்தால் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரலாம், இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாரின் போகலாம். இது வியாபார நிமித்தமாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாத ஆரம்பத்தில் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனோடு போகலாம், இல்லாட்டி உங்களை குழந்தைகளோட கூட்டிகிட்டு வெளியில் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியூர் ட்ராவல் ஏற்படுமே தவிர நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், அதே சமயம் அடுத்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஜாப் எடுத்து பண்ணி கொடுக்குறவங்க, அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று தடுமாற்றம் இருக்குது. வருமான தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சூரியன் சனியோடு சேரப்போகிறாரு. இந்த சூரியன் சனி சேர்க்கைங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது வீட்டில் தந்தையோட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் கோபத்தை குறைச்சிக்கணும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த கோபத்தினால எங்கே பிரச்சனை வரும்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் வேலையில் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மனசுக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க.
மேலதிகாரிகள் சில சமயம் மாத முற்பகுதியில் சில சமயம் எதிரியாக செயல்படுவதற்கும், அதாவது மறைமுகமாக அவங்கள பற்றி தப்பான நோட் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், எனக்கு குறிப்பாக பண வருமானம் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். நின்ற கோலம்னா திருப்பதி பாலாஜி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், அதுக்கப்புறம் கரூரில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இந்த மாதிரி நிறைய கோயில்களில் வந்து நின்ற கோலத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அந்த பரந்தாமன். அவரை வணங்கி வாருங்கள், பணப்புழக்கம் ஏற்படும், உங்களுடைய வேலையில் சுறுசுறுப்பை கொடுப்பாரு. ஆனால் அதே சமயம் நிதானத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நற்பலன்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனே யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருப்பார். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம். இதில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, யோகாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சற்று தடுமாறுவார்கள் படிப்பு விஷயத்தில். மற்றபடி பெருசாக கெடுபலன் இல்லை. அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் உடன்பிறப்புகளை நீங்கள் ரொம்ப நம்பக்கூடாது. அதனால் உடன்பிறப்புகள்கிட்டேருந்து ஏதாவது பண உதவி கிடைக்கும்னா நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய நாட்கள். சரி சார், எங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருது. மாத ஆரம்பத்தில் 1, மாத கடைசியில் 1. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 8:59 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது ஜனவரி மாத கடைசியிலேருந்து. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசியில் பிப்ரவரி 27ஆம் தேதி விடியற்காலை 4:38 மார்ச் 1ஆம் தேதி விடியற்காலை 5:59 வரைக்கும். அதாவது 27, 28, மார்ச் 1. ஏன்னா இந்த மாதம் 29, 30 கிடையாது. அதனால் இந்த 27, 28 ஆகிய 2 நாட்களும் சந்திராஷ்டமம். மார்ச் 1ஆம் தேதி விடியற்காலை 5:59 வரைக்கும், அதாவது 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். அந்த சமயத்தில் அந்த 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் இடத்துல சனி மட்டும் இல்லை, சந்திரன் மட்டும் இல்லை, சூரியனும் சேர்ந்துருப்பார். மாத ஆரம்பத்தில் சந்திரன் கும்பராசிலேருந்து பயணத்தை துவக்கிறாரு. மாத கடைசியில் கும்பராசியில் தான் பயணத்தை முடிக்கிறார். ஸோ இந்த மாத ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை உங்களுக்கு ஒரு அலைச்சல் குழப்பம் இருக்கும். அதற்கு சந்திரன் காரணமாக இருப்பார், ராசிநாதன் சந்திரன். குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. இன்ஃபேக்ட் தாயார் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அதை அனுபவிக்க முடியாதுன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய், பூமிகாரகன் செவ்வாய் இருக்கிறதுனால லாபத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மாதம் முழுவதும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி சூரியன் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சூரியனும் சரி சனியும் சரி உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்களான செவ்வாயும் குருவும் தான். அதில் குரு லாபஸ்தானத்திலிருந்து பரிவர்த்தனை பெற்றுள்ளார், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஏற்கனவே வழக்கு இருக்குது உங்கள் பேரில், உங்கள் குடும்பத்தில் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு உங்களை பெருசாக பாதிக்காது. ஆனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் தான் சொன்னீங்க அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு நிம்மதி இல்லையா அப்படின்னா, நிம்மதி வரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. அந்த ஃபைனல் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபைனல் செட்டில்மெண்ட்னு, அந்த மாதிரி
இத்தனை நாளாக உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதத்தில் அந்த நபருக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு, உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ யார் கெடுதல் பண்ணுறாங்கங்கிற உண்மை தெரிந்து உங்களிடம் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது மாத கடைசியில் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தும். 27ஆம் தேதியை சார்னு கேட்கலாம், ஆனால் உங்களுக்கு 18ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலுக்கு முதலீடுகள் மூலதனம் ஒன்றும் இல்லை, அந்த மூலதனத்தை எங்கே சார் நான் வாங்குவேன், எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்கள், பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகும், பர்சனல் லோன் சேங்ஷன் ஆகும், கிரெடிட் கார்டு சேங்ஷன் ஆகும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் தகுதி இருந்தால் மட்டும்தான், தேவை இருந்தால் மட்டும்தான் அதை வாங்கணும். அவங்க கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுட்டேன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்னால் தேவையில்லாத சில செலவுகளை கொடுக்கும், அதில் வட்டி கட்டுற மாதிரி வரும். அதாவது உங்களுக்கு நல்லதும் இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்கும், நடுவில் சின்ன சின்ன தடைகள் வரும். இந்த தடைகளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறதா இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி வரலாம், சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு வியாபாரத்தில் எங்களுக்கு வருமானம் வந்தால் தான் சார் வியாபாரம் வந்தால் தான் வருமானம் வந்தால் தான் வியாபாரம். முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, இது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுலேருந்தும் இது இப்படி எது முதல்ல வந்ததுங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு வியாபாரம் வந்தால் மட்டும்தான் வருமானம் வரும். அந்த வருமானத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் கிரகங்கள் இருந்தாலும் வருமானத்தில் பதட்டத்தையும் செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுத்துகின்றது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வாக்குவாதம் தவிருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிருங்கள். குடும்ப சூழ்நிலையை வெளியில் சொல்லாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை 3ஆம் நபரின் தலையீடு வைத்து எந்த விதமான மத்தியஸ்தையும் பண்ணாதீங்க. நீங்கள் யாரையாவது உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆமா புகுந்த வீடு தான், அது உங்களுக்கு சிக்கலையும் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைகள் அமோகமாக படிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூருக்கு போய் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா படிப்பாங்க. உள்ளூர்லேயே அம்மா கூடயே இருக்கேன், அப்பா கூடயே இருக்கேன்னா அந்த குழந்தைங்க படிப்பில் ஒரு சின்ன தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. யோகாதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதே இந்த கடகராசிக்கு பெரிய பலம். அதனால் இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர் 10ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காருன்னு பார்த்தா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் கையிலேருந்து பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் செலவு ஜாஸ்தியாகுது. அதே சமயம் மேலதிகாரிகள் இல்லது கட்சி தலைமையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எதிரிகள் இப்பொழுது உங்களை பதம் பார்க்குறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்து ராமநாமம் ஜபிக்க வேண்டும். ராமநாமம் சொல்கிறதுனால என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டால், எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய பலன் அந்த ராமநாமத்துக்கு உண்டு. அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு ராமநாமத்தை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் அங்கே போயிட்டு வெண்ணெய் சாத்த வேண்டாம், துளசி மாலை சாத்த வேண்டாம், எதுவும் வேணாம். ஒரு பிரதட்சணம் பண்ணுங்கள், ஒரு 3 பிரதட்சணம் பண்ணுங்கள், 5 பிரதட்சணம் பண்ணுங்கள். ஆமாம், அங்கே கோயிலில் ஒரு ஓரமாக உட்காந்து அந்த ஆஞ்சநேயரை நினச்சி ராமநாமத்தை ராம 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 சொல்லிகிட்டே இருங்கோ. அந்த ராமரின் அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆஞ்சநேயருடைய, ஏன்னா எந்த இடத்துல ராமநாமம் ஒலிக்கின்றதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு அந்த ராமநாமம் சொல்கிறவாளை அப்படியே பாதுகாப்பாராம். உங்களுக்கு அது நடக்க போகிறது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார்.
சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான், அவர் உச்ச பலத்தை அடைகிறார். அதனால் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய வாக்குச்சாதுரியம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துருக்கு. சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது சிம்ம ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 3ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலை 11 மணி 57 நிமிஷம் வரைக்கும். அதன் பிறகு 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாதமாக இருக்குது. இனிமையாக பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொன்னால் மாத ஆரம்பத்திலே வருது. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி ராத்திரி 8 மணி 59 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதில் ஆரம்பிச்சதுன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி இரவு 11 மணி 18 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த 1ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 3ஆம் தேதி ராத்திரி வரைக்கும். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். அதாவது தேவையில்லாத செலவுகள். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தை தாங்க பலம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக பேசுவீங்க, ஆனால் கட் அண்ட் ரைட்டாக அதிகாரமாக பேசுவீங்க. அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் புதன் 11 மற்றும் 12ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு வராங்க. இந்த மாத கடைசியில் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகிறார். 2-11 கூடிய புதன் நீச்ச பங்கம் அடைவது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தினாலும் வாக்குவாதத்திற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் கௌரவம் எங்கேயுமே பாதிக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதம் கௌரவத்தை பற்றி கவலைப்பட வேணாம், மரியாதையை பற்றி கவலைப்பட வேணாம், குடும்ப சந்தோஷத்தை பற்றி கவலைப்பட வேணாம், குடும்பத்தில் பணப்புழக்கத்தை பற்றி கவலைப்பட வேணாம். சரி, எதை சார் கவலைப்படுறது அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால சில தவறுகளின் காரணமாக, இல்லது உங்களுடைய வாழ்க்கை துறையின் தவறுகள் காரணமாக, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய தவறுகள் காரணமாக உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் தான் இருக்கும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக ஃப்ளாட் வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இல்லை ஏற்கனவே லேண்ட் இருக்குது சார், அதில் லேண்டை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கு உகந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம்ங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை, ஏன்னா குரு பயிற்சியான மேலும் பலன்கள், நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அஷ்டம சனி எங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதா சார் அப்படின்ட்டு. பாதிப்பை கொடுக்கும், ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துட்டு தான் நான் கெடுதலை பண்ணுவார். கெடுதல் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு 100% சனி கெடுதலே பண்ண மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு சனி எதிரி. அதனால் எதிரி உங்களுக்கு சிக்கலை கொடுப்பாரு. ஆனால் அந்த சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு கொடுத்துட்டே இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கௌரவம் சார்ந்த, குடும்ப மரியாதை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக போலீஸ்க்கு ஸ்டேஷன் போகிறீங்க, இல்லை வழக்காடு மன்றத்தில் வழக்கு யாராவது தொடுக்கிறாங்கன்னா நீங்கள் போய் பேசினா போதும். அதுவும் இந்த சிம்மராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். அதிகாரமாக பேசுவீங்க. உங்கள் ஜட்ஜே உங்களை பார்த்து சார் நீங்கள் பேசுறது கரெக்டு தான் சார், இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நான் ஆர்குமெண்ட்டே எதிர்பார்த்ததே இல்லை, நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் தரக்கூடிய மாதம். இதில் படிக்கின்ற குழந்தைகள், அந்த 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறனால
கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பை குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருங்க. யாரை நம்பியும் நீங்கள் அப்புறமா கொடுங்க, இந்த கதையெல்லாம் வேண்டாம். கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் கொடுத்தா நான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கராராக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்து அதிபதியான சனி 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. இந்த மாத ஆரம்பத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன்ற அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வண்டி வாகனத்தில் நிதானமாக செஞ்சாலும் சரி, சென்றாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஹார்ஷாக ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் 25 வயசுக்கு கீழே இருக்கிற, ஏன் ஈவன் 30 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் ஆண் பெண்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்ம இப்போ சொல்லிட்டோன்னா உடனே ரேஷ் டிரைவிங் பண்ணிவிட்டு ஜோசியர் சொன்னாருன்னு யாரும் சொல்லக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையுடன் இருந்தால் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு மாத ஆரம்பத்தில் சொன்னேன். மறுபடியும் அடுத்த மாதம் மார்ச் மாதம்தான் சந்திராஷ்டமம் வருது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கா சப்தஸ்லோகி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் இருக்காது, குடும்ப ஒற்றுமை ஏற்படும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த சகோதரி. கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் இருந்தது, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, என் கணவர் என்கிட்ட வேணும் சார். அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆனாலும் ஒன்று விட்ட சகோதரர்களின் துணையோடு தான் இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு இந்த துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் ராத்திரி ஃபோனில் தான் நான் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க அங்கே பக்கத்தில் அந்த கோயம்புத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துர்கை கோயிலுக்கு சென்று தினமும் அங்கே போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க. அந்த துர்கா சப்த ஸ்லோகி சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 21 நாள்லேருந்து 31 நாளுக்குள்ளார அவங்களுடைய கணவர் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட மனோபலத்தையும் குடும்ப ஒற்றுமை பலத்தையும் தரக்கூடிய துர்கையை வழிபடுவதன் மூலமாக, அதாவது வாராகியை வழிபடலாம், துர்கை வழிபடலாம். துர்கா சப்தஸ்லோகியை வழிபட்டு வாருங்கள். துர்கா சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம். அதை தெரிஞ்சவங்க துர்கா சூக்தத்தை சொல்லிட்டு வரலாம். இதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை விலகி, ஆரோக்கிய சங்கடங்கள் விலகி, மன நிம்மதி ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பில் ஆர்வம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை தருவாள். அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு எதை நினச்சா சங்கடம் இருக்கோ அந்த சங்கடத்தை தீர்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதம் கிடைக்குமா, பிப்ரவரி மாதம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. அதாவது வேலை விஷயமாகட்டும், உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும், புதுசாக கடன் வாங்கி சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை சொந்த நிலம் வாங்கலாமா, ஆஃபீஸ் வாங்கலாமா, இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை இப்போ செயல்படுத்தலாமா, நான் சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகலாமா, இப்படியெல்லாம் யோசனைகள் இருக்குது. நீங்கள் போகக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்திருக்காரு, அதுவும் சாதகமாக இருக்குது. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுதலை பண்ணுவார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 2-9 கூடிய சுக்கிரன் உச்சபலம் அடைவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உச்சபலத்தை மட்டும் இல்லைங்க, குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக இதெல்லாம் நடக்கலையேன்னு கவலைப்பட்டுருப்பீங்க. இப்போ அது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் விட்டது. ஆனால் இதெல்லாம் ஷார்ட் ஸ்பேன் தான், இந்த 28 நாள் தான். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார்னா, அதுக்கப்புறம் அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி 7ஆம் இடத்துக்கு வராரு ஆரோக்கிய விஷயத்தில். அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அப்போதைக்கு ஒழுங்காக இருக்கணும்னா இப்போதைக்கு ஒழுங்காக இருந்தால் தான்.
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கடந்த காலத்தில் நீங்கள் உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்து அந்த வியாதிக்கு ஏதாவது மருத்துவம் ஒழுங்காக பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போ அதெல்லாம் சரி பார்த்துக்கிறது நல்லது. ஆக்சுவலாக அப்படி அமையும். உங்களுக்கே வந்து உங்கள் நண்பர்கள், வாடா நான் இந்த மாதிரி டாக்டரை பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். அங்கே போனவொன்னே அங்கே பார்த்துட்டு டாக்டர் பார்த்தவொன்னே கேட்பார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம் சார், ஏதோ சின்ன சங்கடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, வியாதிக்கு எப்படி அப்படின்னா, குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு நபர் உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நபர், இல்லை இப்போது ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய நபர், அந்த நீண்ட நாள் நண்பர் மூலமாக உங்களுக்கு நட்பை அறிமுகப்படுத்தி வச்சிருப்பார். அவர் மூலமாக பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடைய உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நீண்ட நாள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கும். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, அதுக்கப்புறம் 15, 16, 17, 20, 21, 22, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் மாத ஆரம்பத்திலேயே பிப்ரவரி 3ஆம் தேதி ராத்திரி 11 மணி 18 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி விடியற்கால 2 மணி 16 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அதாவது மேஷராசியில் சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பார். இந்த நாட்களில் இந்த சந்திரன் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரர்கள் மூலமாக சில விதண்டாவாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி வயசானதுக்கு அப்புறம் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன பலன் கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும். இந்த மாதம் முழுவதுமே தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும். அதாவது நிலத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணணும், இல்லை நிலத்தில் வந்து வீடு கட்டணும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் நிலத்தை இந்த வீடை நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை விற்றா தான் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால வருமானத்தை கொடுப்பாரு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இதெல்லாம் கரெக்டு, ஆனால் எங்களுக்கு எதிரிகளின் தொல்லை, மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கே, அது நாங்கள் என்ன பண்ண போகிறது ஒன்றுனா, இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இப்போத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த யார் எதிரிங்கிறது. யூ கேன் ஐடென்டிஃபை. நீங்கள் இத்தனை நேரம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இவன் தாண்டா நமக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கான், இவன்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே தான் உண்டு. ஸோ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள். புத ஆதித்ய யோகம் மாத ஆரம்பத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. புத ஆதித்ய யோகத்தின் மூலமாக குழந்தைகளின் அறிவுபூர்வமான சிந்தனை உங்கள் குடும்பத்துக்கே கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளை காமிச்சு உங்களை காமிச்சு சொல்லுவாங்க, இவங்க தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் நீங்கள் வந்து மிலிட்ரியில் இருக்கீங்க, டிஃபென்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பதவி உயர்வின் மூலமாக இடமாறுதல் ஏற்படும். என்னதான் நல்லதாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் என்னென்னா, 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரு. 7ஆம் இடத்து அதிபதி 9இல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அவருடைய கண்காணிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த 7ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் ஆரோக்கிய குறைபாட்டையும் ஏற்படுத்துவார். அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போத்துலேருந்தே நீங்கள் வண்டியில் போகும்போது, வீட்டில் வந்து மாடிப்படி அட்டம் ஏறுறது, அதாவது அந்த மேலே ஷெல்ஃப் ஏறுறதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால
குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது, குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்காது, குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் காதல் வயப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ வாட் எவர் யூ பிளான், இட் இஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட்ஸ் ஒன்லி. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு, ஸ்கந்தன் வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்கந்த குரு கவச்சம், ஸ்கந்த சஷ்டி கவச்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சம் எங்கள் இதில் ஜோசியத்தில் ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. என்னென்னா, ஜோசியம் தெரிந்தவர்கள் அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லிவிட்டு அதுக்கு பரிகாரம், ஏன்னா நாங்கள் ரகசியத்தை சொல்கிறோம், அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஜாதகம் சொன்னால் 10 தடவை ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லணும். இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு 10,008 தடவை காயத்ரி ஜபம் பண்ணணும். அது எந்த அளவுக்கு யார் பண்ணுறாங்கன்னு தெரில. அதை நம்ம நம்மளை ரெக்யூப்பரேட் பண்ணிக்கிறது, அதாவது நம்மளுடைய பவரை ஜாஸ்தி பண்ணிக்கிறது, அதை சொன்னால் தான். அப்பேற்பட்ட ஸ்கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சத்தை சொல்லி வாருங்கள். குகனின் அருளும் குகனின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி வரும். கடந்த காலத்தில் உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்கினவங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நபரை நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகிடுது. அதனால் நீங்கள் வாங்கின கடனை அடைச்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களும் இந்த மாத பிற்பகுதியில் புதனும் மாத கடைசியில் பார்க்க போகிறாரு. இந்த விரயஸ்தானத்தை இந்த கிரகங்கள் பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னா, செலவுகள் ஜாஸ்தி ஆகும். என்ன செலவுகள்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், நீங்கள் உங்களுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இதிலெல்லாம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா ராசிநாதன் உச்சம், அதனால் பிரச்சனை கிடையாது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே குரு சாதகமாக இருக்க போகிறாரு. சரி சார், இதெல்லாம் கரெக்டு தான் சார், எங்களுக்கு பணம் வருமா? எங்களுக்கு ஏகப்பட்ட செலவில் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதம் இருக்குன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல சார்னு பல துலாம் ராசி நண்பர்கள் புலம்புறது என்கிட்ட புலம்புறாங்க. வேறு வழி இல்லை, செலவு பண்ணித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தை அடைகிறார். 6, 8 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக நீங்கள் யார் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவள்கிட்டே போய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கவே கூடாதுரா, இவன்கிட்ட வாங்கினா எனக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதே ஆள்கிட்ட போய் வேறு வழி இல்லை, தலையெழுத்தேன்னு போய் கை நீட்டுற மாதிரி இருக்குது. சரி, நான் கடன் வாங்காமல் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை துணை உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களே செலவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பக்கமும் அடித்தா எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு மாத கடைசியில். அதனால் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் இன்னும் செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வியாபாரத்தில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அரசாங்க வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை வியாபாரத்தில் இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே இருக்குது. எங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னா நல்லது இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 22, 23, 24, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் கடன் வாங்க போகலாம், கடன் கேட்க போகலாம், கடனை திருப்பி அடைக்கலாம். உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மனசில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளால் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். பிப்ரவரி 2ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 16 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 8 காலை 6 மணி 21 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் நார்மலாக பேசினாலே பிரச்சனை. இப்போ இதில் சந்திராஷ்டம நாட்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கும்.
ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது கிருஷ்ணர், பலராமன், அர்ஜுனர் 3 பேர் சேர்ந்து ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு ஜாமத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் காவல் காக்கலான்னு. முதல்ல பலராமர், அடுத்தது அர்ஜுனர் 2 பேரும் இருக்கும்போது ஒரு பூதம் வந்து சண்டை போடும். அவங்க கோபப்பட அந்த பூதம் பெருசாகிட்டே போகும். அதுக்கப்புறம் கடைசி ஜாமம், அதாவது கடைசி ஜாமம்னா விடிகாலம்புற 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அந்த டைமில் வந்து கிருஷ்ணர் பாதுகாக்க வேண்டிய நேரம். அந்த சமயத்தில் அந்த பூதம் வரும். இவர் சிரித்து அந்த பூதத்தை மயக்கிடுவார். அதாவது அந்த பூதம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கோபம். நீங்கள் அடுத்தவங்க கோபப்படும் பொழுது நீங்கள் கோபப்பட்டால் வீக்னஸ் உங்களுக்கு தான். இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அடுத்தவர்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் மௌனமாக இருப்பது அல்லது புன்முறுவலுடன் இருப்பது உங்களுக்கு பலத்தை சேர்க்கும். கிருஷ்ணர் எப்படி சமயோஜிதமாக அந்த பூதத்தை கையாண்டாரோ அது மாதிரி கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். சரி, இதில் இன்னொரு விஷயம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா, ஆமாம், அவங்களால தான் உங்களுக்கு செலவே. அவர்கள் பணத்தை ஜாஸ்தி கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, அவங்களுக்காக வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்பை கரைந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க. கடன் வாங்குறதுல ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் கடன் தேவை இருந்தால் மட்டும், ஏதாவது சில வீட்டு பொருள் வாங்கி வைப்போம், உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகளோ கேட்குறாங்கன்ட்டு முன்னெல்லாம் வந்து கடன் சொந்த காசில் நிறையா வாங்கி கொடுத்துருப்பீங்க, 1க்கு 2 பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அப்படிலாம் வாங்காதீங்க, அப்படிலாம் செலவு பண்ணாதீங்க. இந்த மாதம் செலவு ஜாஸ்தியாச்சுன்னா கடன் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம். கடன் ஜாஸ்தியாகுதுன்னா உங்களுக்கு மனக்குழப்பம், நிம்மதியற்ற தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. நீங்கள் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும், மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சண்டை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கும் அப்பாவுக்குமே சண்டை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படிப்பது நல்லது. நீங்கள் படிக்கலை அப்படின்னா போர்டு எக்ஸாமில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்கூல் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய பிரின்சிபால், கரஸ்பாண்டன்ட் உங்களை எக்ஸாமுக்கு அனுப்பாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை அரசாங்கம் கொஞ்சம் கராராக வசூலிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீட்டில் செலவு, பார்ட்னர்ஷிப்பில் செலவு, பார்ட்னர் வெளியில் போகிறம்பார், அவருக்கு உண்டான பங்கை கொடுக்கணும். இதில் பத்தாதுன்னு நீங்கள் வந்து பொருள் வாங்கிறதுக்கு உண்டான செலவு, இதெல்லாம் பத்தாதுன்னு அரசாங்கம் இந்த மாதம் 27ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரியை முழுசாக பெண்டிங் வரியை கட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு வழியில் கட்டி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் சேர்த்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை மிக அவசியம். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பொறுமை காக்கணும். அந்த பொறுமை காக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் உங்களுக்கு வந்து 2 பரிகாரம் இருக்குது. ஒன்று பொறுமையாக இருக்கிறதுக்கு பரிகாரம், 2வது வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பரிகாரம். முதல் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த தகுதி என்ன அப்படின்னா கோவப்படக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. பதட்டப்பட்டவங்க பதறின காரியம் சிதறணும்னு சொல்லுவாங்க. பதட்டப்பட்டவங்க சிதறலான காரியம் பண்ணுவாங்க, எந்த ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் பதறாமல் நிதானமாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தென்முக கடவுள்னு தமிழில் சொல்லுவோம். தென்முக கடவுள்னால் அவர் தெற்கு நோக்கி இருப்பார், நாம் வடக்கு நோக்கி நிற்கணும். பொதுவாக வடக்குங்கிறது வந்து ஒரு இந்த ஜபம் பண்ணுறதுக்கு, பிரார்த்தனை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு விசேஷமான டைரக்ஷன். ஒன்றா கிழக்கு இல்லாட்டி வடக்கு. வாஸ்துலையும் இது வந்து வடக்கு கிழக்குங்கிறது வந்து விசேஷ டைரக்ஷன்ஸ். தெற்கு வந்து சுமார் தான், மேற்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுமார். அதனால் நீங்கள் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வடக்கு நோக்கி நின்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும். சரி, இது ஒன்று ஓகே. வருமானத்துக்கு என்ன சார் பண்ணுறது? முதல்ல அமைதி ஆகுங்க. அமைதி ஆனதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போயிட்டு
அங்கே தாயாருக்கு உண்டான ஸ்ரீ சூக்தமோ கனகதார ஸ்தோத்திரமோ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே உக்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க. நார்மலாக வீட்டில் படிக்கணும். ஆனால் இந்த மாதம் மட்டும் 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு மேலே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அதாவது தாயார் சன்னதியில் அங்கே உக்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைப்பது மட்டுமல்லாமல், குடும்ப தேவைக்கு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான பணப்புழக்கத்தையும் அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சில நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு விஷயமா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடையிறதே ஒரு விசேஷம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி உச்சமடைகிறார் 5ஆம் இடத்துல. இதனால் உங்களுக்கு என்ன பலன், ஏதாவது கெடுதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால், செலவு இருக்குமான்னு கேட்டால், நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க, நல்ல நண்பர்கள் அமைவார்கள், உங்களுடைய வியாபாரம் செழிப்படையும், கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் கடல் கடந்த தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய சான்ஸ் வருது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5, 7 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நபர்களின் முதலீடு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனி போனால் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பாரு, உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்றி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் ஆல்ரெடி டிசம்பர்லேயே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதம் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜனவரியிலேயும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு சாதகமான நாட்கள்னு பார்த்தேன்னா, பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கக்கூடிய நாட்கள். எப்போ எங்களுக்கு நெகட்டிவ் வைப் இருக்குன்னா, சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 8 காலை 6 மணி 21 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 10 காலை 11 மணி 57 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி 8 முதல் 10ஆம் தேதி 8ஆம் இடம் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி பணப்புழக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அந்த குருவின் பார்வை சுக்கிரனின் பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்கள் பெரிய இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் நினைப்பீங்க, என் வியாபாரம் வளரலையே சார், என் வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சால் தான் எனக்கு வருமானம் வரும், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நான் வேலை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்கு பணப்புழக்கம் வரக்கூடிய வகையில் சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு இந்த மாதம் முழுவதுமே. அதனால் நீங்கள் சுயமுயற்சி இருந்தால் மட்டும்தான் வருமானம் வரும். நீங்கள் அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா நம்பிக்கை ஏமாற்றத்தை தரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கலைத்துறை சார்ந்தவர்கள், பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதாவது அந்த விலை உயர்ந்த பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள், தங்க நகை வியாபாரிகள், ஆசாரி, அதாவது நகையை உருக்கி ஆசாரி வேலை பண்ணுறாங்கன்னா அவங்க, அதே மாதிரி சிற்பக்கலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வியாபாரம் செழிப்படைகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. விரையாதிபதி சுக்கிரன் உச்சமடைவதன் மூலமாக சிலருக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். ஆனால் அந்த செலவு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். கடல் கடந்த தொடர்புகள், கடல் கடந்த பயணம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது, வருமானத்தை கொடுக்கும். குருவின் பார்வை 7ஆம் இடத்துலேருந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு எப்போவுமே கௌரவத்தை ஏற்படுத்தும். இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஆனால் அதே சமயம் கொஞ்சம் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடத்துலேருந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தை இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர், அதாவது பொருளை வாங்கி விற்கிறவர், ஒரு கடையில் பொருளை வியாபாரம் பண்ணுறவர், இவங்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் எதிரிகளை அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய நண்பர்களை வைத்து சில பேரை நீங்கள் மிரட்டுவீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா என்றைக்குமே அடுத்தவங்கள மிரட்டி வேலை வாங்கக்கூடாது. அன்பால் தான் வேலை வாங்கணும். நீங்கள் மிரட்டி வேலை வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு வருத்தம், வன்மம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா, அதாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா, குடும்பத்தில் விட்டுட்டு அவங்கள சொந்த ஊர்லேயே விட்டுட்டு வெளியூருக்கோ ஒரு வெளிநாட்டுக்கோ போனீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க அதிருப்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் அனாவசியமான கான்ட்ரவர்சிஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சுய முயற்சியை அதிகப்படுத்துங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, மகான்கள் தரிசனம், மகான்களுடைய ஜீவ சமாதி தரிசனம் செய்வது அவசியம் தேவை. மகான் ராகவேந்திரர், இந்த மாதிரி அது பேர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள், சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருடைய அதிர்ஷ்டானம் சேலத்தில் இருக்குது. இந்த மாதிரி அந்த சேலத்தில் இருக்கிறவங்களும் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்கள் மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலம், உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சஞ்சலம்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, எல்லா ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வத்தை விட்டுட்டு இந்த மகான்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா, இவங்களுடைய அனுகிரகம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டே இருக்கும். அது குறிப்பாக குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சி, குழந்தைகளின் ஆரோக்கியம், உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்படுகின்ற வார்த்தை விரயங்கள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா, குலதெய்வ கோயில் ஏதாவது சிதிலம் அடைஞ்சதுன்னா அதை போய் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இதெல்லாம் பண்ணாமல் நான் பரிகாரத்தை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கெடுதல் மறையாது, கெடுதல் கூடவே இருக்கும். ஆனால் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமான மகான்கள் ஜீவசமாதி தரிசனத்தை செய்வதும், ஜீவசமாதியில் போயிட்டு மெடிடேட் பண்ண, ஒரு நைட் அங்கே தங்க முடிஞ்சால் தங்குங்க. உங்களுடைய மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ராசிநாதன் குருவும் சுக்கிரனும் 11ஆம் வீட்டு அதிபதி, 11 கூடிய அதிபதி, எந்த 6ஆம் இடத்துல குரு இருக்காரோ அந்த 11ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி 4ஆம் இடத்துக்கு போனால் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். அந்த பலனை இப்போத்துலேருந்து அனுபவிப்பீங்க. இதில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபீஷியலாக இந்த மோதல் இருக்கலாமே தவிர பர்சனல் விஷயத்துக்கு மோதல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அஃபீஷியலாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே சமயம் உங்களுக்கு அஃபீஷியலாக கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு 6ஆம் இடத்துலேருந்து. அதனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கிறதுனால ஒரு 60 to 70% சொல்லலாம்.
அதுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 7, 8, 9, 10, 15, 16, 17, 18, 19, 20, 22, 23, 24, 25, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு கஷ்டத்தையும் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 10ஆம் தேதி காலை 11 மணி 57 நிமிடம் முதல் அக்டோபர் 12ஆம் தேதி மாலை 7 மணி 37 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். ஸோ அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. பட் இருந்தாலுமே நெஞ்சு பகுதி, அதாவது மூச்சு குழாய் பகுதியில் மட்டும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. மாத முற்பகுதியில் புதன் சூரியன் சேர்க்கை குரு பார்வையில், மாத பிற்பகுதியில் அந்த புதன் சூரியன் அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆகிடுறாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முக்கிய அறிவுரைகள் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் திடீர் மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் மாற்றங்கள்னால் இத்தனை நாளாக அவங்க பேச்சை கேட்காமல் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இல்லை பெற்றோர் பேச்சு கேட்காமல் இருக்கலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் அந்த பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கடினமாக பேசுவாங்க, குழந்தைகளை கொஞ்சம் காட்டமாக பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறதுனால உங்களை சுற்றி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் காட்டமாக பேசக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இத்தனை நாளாக நீங்கள் எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தோம், நாங்கள் மறைவாக இருந்தோம் அப்படின்னா யூ வில் கம் இன் டு லைம்லைட் இந்த மாதம். இதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள், பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வருமான பற்றாக்குறை இருக்காது. அதே சமயம் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல குரு சுக்கிர சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குரு சுக்கிரன்னா பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தண்ணீர் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தண்ணீரில் ஏதாவது மருந்து மாத்திரை கலக்கிறது, தண்ணீரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது, ஏதாவது ஒரு விஷயம் தண்ணீர் சார்ந்த வியாதி பரவுறதுக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் காரணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் வரும், தொழில் விருத்தியாகும். ஆனால் அந்த நிலத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு தடுமாற்றம் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அவமானப்படுத்தி பேசுகிறதுலாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அரசாங்க பதவியில் மேலே இருக்கிறவங்க, இல்லை அரசியலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது நீங்கள் கோபமாக பேசுகிறீங்களா இல்லை நிதானமாக பேசுகிறீங்களான்னு தெரியாது, ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்தும். அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் தப்பான வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை யோசனை செஞ்சு பேசுகிறது நல்லது. யோசனை செய்யாமல் பேசிட்டீங்கன்னா உங்கள் பேரில் கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கு சில பேர் தயாராக இருக்காங்க. அதுவும் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவராக இருந்தால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மாதம் பதவியும் வரும், ஆனால் பொல்லாப்பு சேர்த்து வருதுங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சொன்னது போல் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அல்லது அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி,
நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல் இந்த தங்கம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாம் வளர்ச்சி அடையும். உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி வெளியில் போகும்பொழுது பெண் குழந்தைகளின் மீது சற்று கவனம் தேவை. ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் தேவையில்லாத சில நபர்களின் குறுக்கீடு அந்த குழந்தைகளுடைய லைஃப்பில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். கெட்டவன் தான் நல்லது பண்ணுவான், நல்லவன் தான் கெட்டது பண்ணுவான். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் கடனை வச்சு தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ தொழிலுக்கோ பணத்தை புரட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சூரியன் 3ஆம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணணும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கிட்டா 6 மணிக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு. விநாயகர் அதர்வ சீரிஷம், கணபதி அதர்வ சீரிஷம் போன்ற மந்திரங்களை, விநாயகர் அகவல் போன்ற மந்திரங்களை படிக்க வேண்டும். 6 மணிக்கு மேலே சூரிய உதயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சூரிய வழிபாடு, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், சூரிய மந்திரத்தை சொல்லணும், சூரிய காயத்ரி சொல்லலாம், ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபட்டு வருவதன் மூலமாக மனோபலம் மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த விநாயகரும் இந்த சூரிய பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் மனக்குழப்பம் ஏற்பட்டுருக்கு. அவங்கள வெற்றி கொள்வது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி அடையணும், அது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. உங்களுடைய தொழிலில் வெற்றி அடையணும், அது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வெற்றிங்கிறது இன்றியமையாதது. ஏன்னா இந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயித்தாதான் அடுத்து வரக்கூடிய 3 வருடங்கள் உங்களுக்கு வெற்றி மட்டுமே குறியாக இருக்கும். வெற்றி மட்டுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னா, மாதம் முழுவதும் குரு சுக்கிரன் சாதகமாக இருக்காங்க. உங்களுடைய தசமஸ்தானாதிபதி யோகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல குருவோட பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். வியாபாரத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி, படிக்கின்ற குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கடந்த நான் சொல்கிறது ஒரு 8 வருஷமாக உங்களுக்கு கிடைக்கல. மரியாதை கிடைக்கல, பணம் கிடைக்கல, கடனுதவி கிடைக்கல, அவமானம் மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கிடைக்கல, சொத்துலேருந்து பங்கு கிடைக்கல, உங்களுடைய கம்பெனிலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ரெம்யூனரேஷன் கிடைக்கல. இப்படி எதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ இந்த மாதத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 17, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை, அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை தரக்கூடிய நாட்கள். ஆனால் அதிலேயே சில நாட்கள் நமக்கு நெகட்டிவ் இருக்குது. அது என்ன நாட்கள்னால், சந்திராஷ்டம நாட்கள். பிப்ரவரி 12 இரவு 7:37 பிப்ரவரி 15 விடியற்காலை 5:45 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொன்னால் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பார். அதனால் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம், உங்கள் கணவனோ மனைவியோ எது செஞ்சாலும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க. நீங்கள் எது செஞ்சாலும் அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இருக்கும்.
இந்த மாதத்தில் நீங்கள் ஆர்குமெண்ட் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி வராமல் போயிடுவோம். ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் ஆர்குமெண்ட் இல்லாமல், எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கோ, எந்த வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வோம். அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதனால் வீட்டில் நிறைய மந்திரங்களை சொல்லணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் யூடியூப்பில் நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதை போட்டு விடலாம். அதில் குறிப்பாக சூரியன் சார்ந்த மந்திரங்கள், ஆதித்ய ஹிருதயம், இந்த மாதிரி மந்திரங்களை தினமும் போட வச்சுட்டே இருக்கணும். இது ஒரு விதமான பரிகாரமும் கூட. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய நேரம் இப்போது. நீங்கள் எதிர்பார்த்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த வெற்றி கிடைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துறதுனா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் தான். நீங்கள் மனசை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த டைரக்ஷனை மாற்றி படிப்பு சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், மேல் படிப்பு நீங்கள் பிடிஎஸ் படிக்கிறீங்கன்னா பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தும். ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு, பெரிய கார்ப்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, இதில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில், பதவியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குரு உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது, சுக்கிரன் தான் யோகாதிபதி. அந்த சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் கூட அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் சிறக்கும், உத்தியோகம் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இருக்க, நான் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கூட வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் கடந்த காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்கன்னா இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிறதுக்கு எதிர்வாதம் பண்ணி, நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுக்குமே ஒரு விஷயத்துக்கு ஒத்து வராமல் இருந்தாங்கன்னா இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, நம்ம இந்த விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உடன் பிறந்தவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அக்கா தங்க இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் வெற்றி அடைவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் எதிரிகளுடன் டைரக்ட் மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டைரக்ட் மோதலில் கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, அரசியல் துறை சார்ந்தவர், இல்லை ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா திடீர் யோகமாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு பதவியை கொடுப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக நீங்கள் உங்கள் சொந்த வீடு கட்டணும், சொந்த வியாபாரம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கமே, இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு வருமானம் கேட்டால் அந்த பண உதவியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் சூரிய வழிபாடு செய்யணுன்ட்டு, ஆதித்ய ஹிருதயம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு. முடிஞ்சதுன்னா தினமும் காலையில் 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இந்த சூரிய நமஸ்காரங்கிறது அந்த ஸ்டெப்ஸ், யோகா ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணினா இன்னும் விசேஷம். அதுக்கு மந்திரமும் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணினாலும் விசேஷம். இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை வழிபடாமல் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்காததுனால எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான வைபை கொடுக்காது, உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை முதல்ல வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, குலதெய்வ ஃபோட்டோ, அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெற்று எதிர்பார்த்த வெற்றிகளில் நீங்கள் சாதனைகள் செய்யறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்குது.
எங்களுக்கு விமோசனம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, என்னுடைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவோமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்குது. எனக்கும் ஆசை தான் சொல்லணுன்ட்டு. ஆனால் ஓரளவுக்கு மேலே என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னா, குரு சுக்கிரன் உங்களுக்கு மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்தினாலும் லக்னாதிபதி களத்திராதிபதி, லக்னாதிபதி ராசிநாதன் யாருன்னு கேட்டால் சனி, களத்திராதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன். இந்த 2 கிரகங்களும் பிப்ரவரி 12 தேதிக்கு மேலே ராசியில் ஒன்றிணைகிறாங்க. இந்த ஒன்றிணைவதுங்கிறது உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும், ஒரு விதமான நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது அஜிடேட்டட் மூட்னு சொல்லுவாங்க. அந்த அஜிடேஷனை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, யார் கூடயும் உங்களால் நிம்மதியாக பேச முடியாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த சந்நியாச யோகங்கிறதே இந்த ராசிநாதன் மற்றும் களத்திராதிபதி இணைவதுங்கிறது சந்நியாச யோகம். இது லக்னாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக சன்னியாசி தான். அதாவது வீட்டை விட்டுட்டு காட்டில் போய் உட்காரது, இல்லை வெளியூருக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 12 தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ள சூரியன் வர்றதுனால மாத பிற்பகுதி உங்களுக்கு நிம்மதியை தராது. மாத முற்பகுதி ஓரளவுக்கு நன்மையை தந்தாலும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக விரயஸ்தானத்துக்கு மகர ராசிக்கு குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கும்பராசிக்கு லீகல் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் செலவுகள் தான் தரும், தந்தை வழியில் செலவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமே தவிர லீகல் பிரச்சனைகள் ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எங்களுக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குற வாழ்க்கெல்லாம் வேலை சார்ந்த விஷயங்களில் இழந்த வேலை கிடைக்கும்னா அந்த இழந்த வேலை கொஞ்சம் ஒரு டிகிரி குறையும். நீங்கள் மாதமான 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வேலை கிடைச்சதுன்னா ஒரு 75,000 80,000 சேலரி தான் கிடைக்கும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 22, 23, 24, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை தரக்கூடிய நாட்கள். மொதல் 15 நாள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் பின்னாடி சிக்கல் வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது யார் கூடயும் உங்களால் ஜெல்லாக முடியாது. நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தான் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் இன்பிட்வீன் லைன்ஸை படிச்சுட்டு நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நீங்கள் பேசுகிறது யாருக்கும் கெடுதலை ஏற்படுத்தாது. நிதானமாக தான் பேசுவீங்க, நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவங்க மனசுக்குள்ளார உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கும். அதனால் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி செவ்வாயின் பார்வை, குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை வர்றதுனால மனசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், கவலையை ஏற்படுத்தும். சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி காலை 5:45 முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 6:02 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், குரு, செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் எந்த விதத்திலையும் வரலாம். பெண்களாக வரலாம், ஆண்களாக வரலாம், சக பணியாளர்களாக வரலாம், வாழ்க்கை துணையாக வரலாம். இப்படி யார்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஏன் உங்கள் குழந்தைய கூட உங்களுக்கு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி வரும். இதில் மாத முற்பகுதியில் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள், இப்படிப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளை தேவைக்காக அலைச்சலை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் முதலீடு செஞ்சால் நஷ்டமாகும். மாதம் முற்பகுதியில் வியாபாரத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது எப்போவோ நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக ஃபைல் பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்கு உண்டான ஃபைனை இப்போ கேட்பாங்க. ஸோ அரசாங்க அதிகாரிகளும் இப்பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது
கும்ப ராசியில் பிறந்தவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்தது சனி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது எதிரிகளின் டைரக்ட் இன்வால்மெண்ட் வரும். இப்போத்துலேருந்து அதனுடைய தாக்கம் தெரியும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, என் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு. ஆனால் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி விஷயத்தில் பேசக்கூடாது. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப்பா பையன் உறவில் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த ஃப்ரெண்டு தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் பேசக்கூடாது. உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் பதவி சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக நீங்கள் பேசுகிறது எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் நியாயமாக தான் பேசுவீங்க. ஏன்னா ராசியில் சனி இருக்கார், உண்மையை தான் பேசுவீங்க, நியாயமாக தான் பேசுவீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கலீக்ஸ், இவங்கள்லாம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னமோ செல்ஃபிஷாக பேசுகிறான்டா அப்படின்ட்டு உங்கள் பேரில் வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க, யாரை நம்பியும் பணத்தை வாங்கிடாதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாக்குறுதி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் இந்த குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அல்லது பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தை பண்ணுற தப்புக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை திட்டுவார், இல்லை உங்கள் மனைவி வந்து உங்களை திட்டுவாங்க, நீங்கள் தான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க அப்படின்ட்டு. இதனால் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து குடும்பத்தில் வேண்டாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடிபடுறதுக்கு, நெருப்பு சார்ந்த அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசியில் சனி சூரியன் சேர்க்கை, நெருப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வண்டியில் போகும்பொழுது, வீட்டில் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை நீங்கள் வந்து இந்த லேத்து பற்ற, இல்லை இரும்பு பற்ற, இல்லை ஃபர்னஸில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே தான் இந்த மாதத்தில் வெற்றி கொள்ள முடியும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் பிப்ரவரி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால்னா, மனசை அமைதியாக வச்சுக்கணும், நிதானத்தோடு செயல்படணும். இதுக்கு ஒரே வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவபுராணம் படிப்பது, சிவ வழிபாடு, சிவ அஷ்டோத்திரம், லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், ஸ்ரீருத்ரம் சமக்கம்ங்கிறது வந்து வேத மந்திரம். வேதத்தில் சென்டர் போர்ஷன், அந்த சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடிய மந்திரம் தான் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் தான் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரம் சென்டரில் இருக்கும், நடுநாயகமாக இருக்கும். அதனால தான் அந்த மந்திரம் சொல்லும் பொழுது சிவன் கோயில்களில் தீபாராதனை காட்டுவாங்க. அந்த சிவாய நமக எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாகவோ, சிவ அஷ்டோத்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாகவோ உங்களுக்கு வரக்கூடிய மன பாதிப்புகளிலிருந்து நிதானத்தை கடைபிடிப்பதற்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை தருவார். மீன ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் மற்றும் அஷ்டமாதிபதியான சுக்கிரன், அவர் 3ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக யாரை நினச்சி பயந்தீங்களோ, யாரால் உங்களுக்கு அவமானம் வரும்னு நினச்சிங்களோ அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதைக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க. அந்த மரியாதையை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டார், வக்கரகதியில் வந்திருக்காரு. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அனாவசியமான மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக இந்த விரயஸ்தானத்தில் சனி இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக. நீண்ட நாட்களாக நிம்மதியற்ற தூக்கத்தின் காரணமாக உடல் சோர்வு, உடம்பில் வியாதி போன்ற விஷயங்கள், உள்ளுறுப்புகள் ஒழுங்காக செயல்படாமைனா இப்போ அதை சரி பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இதில் புதன் வந்து இந்த மாத ஆரம்பத்தில் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வராரு. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். மறைமுக எதிரிகள் அல்லது மறைமுக நண்பர்கள், அதாவது உங்களுடைய தரம் தாழ்ந்த நண்பர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த விமர்சனம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், அதாவது இந்த மாதத்திற்குண்டான பிராயஷ்சித்த நாட்கள். இந்த பிராயஷ்சித்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சாதகமான நாட்கள் பிப்ரவரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
சூரியன் உங்கள் விரயஸ்தானத்தில் வரதுலேருந்து 12ஆம் தேதி பிரச்சனை ஆரம்பம். அதுலேயும் 15, 16, 17 ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 22 ஆரம்பிச்சதுன்னா 23, 24, 25, 26 உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மனக்குழப்பத்தையும் தேவையற்ற சஞ்சலங்களையும் தரக்கூடிய நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 17 மாலை 6 மணி 2 நிமிடம் முதல் பிப்ரவரி 20 விடியற்காலை 6 மணி 50 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். 18, 17 இந்த 2 நாட்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி ராத்திரியிலேருந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. குடும்ப விஷயத்தில் வெளியாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கடந்த காலத்தில் உங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்களே இப்பொழுது உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதே சமயம் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்து சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு. தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியம், கணவனின் ஆரோக்கியம், இது மூணுமே இந்த மாதத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆவதுக்கு கடன் ஜாஸ்தி, குழந்தைகளுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கிறது, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கிறது, அதே மாதிரி வீட்டு மனை சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கிறது, வண்டி வாகன மாற்றத்திற்காக கடன் வாங்குறதுன்னு கடன் ஜாஸ்தியாகுதுங்க. கடனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். வேலை விஷயத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஸ்திரத்தன்மை, அதாவது அந்த பர்மனன்ட் ஜாபுங்கிறது வந்து இப்பொழுது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறைவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, தூக்கம் கெடுற மாதிரி சூழ்நிலை, குழந்தைகள், உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம்லாம் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளின் படிப்பாற்றல் அதிகரித்தாலும் சில தேவையற்ற நண்பர்கள், அதாவது வேண்டாத நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க தகுதியானவங்களா, நீங்கள் தகுதியானவங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே படிப்பு முக்கியம். 12th முடிக்காமல், காலேஜ் முடிக்காமல், வேலைக்கு போகாமல் இந்த லவ் அஃபேரில் போனீங்கன்னா அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையே கெடுதலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி. நான் இது கையை மிரட்டியே சொல்கிறேன். தயவு செஞ்சு படிக்கின்ற மாணவிகள் லவ் பண்ணுறேன், இல்லை வந்து இன்ஃபேச்சுவேஷனில் போய் மாட்டின்னு இருக்கேங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு பாருங்கள். உங்களுடைய பெற்றோரின் ஆலோசனை கேட்டு, குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. தந்தையுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளின் மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தந்தைகிட்ட அட்வைஸ் கேளுங்க. அப்பா, நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட லவ் அஃபேரில் மாட்டின்னு இருக்கேன், எனக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகள் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு முயற்சி எடுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், அண்ணனுக்கு தெரியாது தம்பிக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி அண்ணனை காட்டிலும் தம்பிக்கு, அப்பாவை காட்டிலும் குழந்தைகளுக்கு நல்ல அறிவாளித்தனம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை அமையறதுல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்குது. நீங்கள் கரெக்டான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலை அப்படின்னா, அதாவது உங்களால் அந்த டைம் கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளும் சரி, வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களும் சரி, கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. யாரை பார்த்து கவனச்சிதறல், வேண்டாத விஷயத்துக்கு கவனச்சிதறல், இந்த மீடியாவை பார்த்து கவனச்சிதறல்னு ஏகப்பட்ட கவனச்சிதறல்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் வேண்டாத விஷயத்தை மனசில் ஏற்றுவாங்க. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அவன் ஒன்றை லவ் பண்ணுறான், இவன் ஒன்று சைட் அடிக்கிறான். இதுக்கெல்லாம் எதையும் நம்பாதீங்க. கூட இருக்கிறவன் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கான். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வந்ததுன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வேண்டாம்ப்பா இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் இவங்க நண்பர்களாக இருக்கார்கள். அந்த நண்பர்களின் சூழ்ச்சியில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசின நபர்களே உங்களை வந்து இந்த இடத்துலேருந்து தூக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. அதனால் உங்கள் வேலை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் இந்த மாத கடைசியில், அதுவும் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம்
12ஆம் தேதிக்கு மேலே வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஆக்சுவலாக டைம் வந்துடுது நிலம் வாங்குறதுக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு. ஏன்னா 7.5 சனியில் ஒரு பரிகாரமே நிலத்தில் முதலீடு பண்ணால் பிரச்சனை இருக்காது, பண கஷ்டம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத வில்லங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நிலம் சார்ந்த முதலீடு பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வேலை வாய்ப்பில் தொய்வு இல்லாமல் இருக்கணும், வியாபாரத்தில் தொய்வு இல்லாமல் இருக்கணும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடாது, படிக்கிற குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு. துர்க்கையை செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த எலுமிச்சை விளக்கெல்லாம் போடாதீங்க. எலுமிச்சம்பழ விளக்கு, இந்த மற்ற விளக்கெல்லாம் போடாதீங்க. விளக்கு ஏற்றுறதா இருந்தால் மண் அகலில் ஏற்றணும். மண் அகலில் விளக்கெண்ணெய் விட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். அது மட்டும் இல்லாமல் துர்கா சப்தஸ்லோக்கியை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்களோ, பாராயணம் பண்ணுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு தூர விலகி போகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த அன்னை. இதை தவிர குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணணும், துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லணும், துர்க்கை வழிபாடு பண்ணணும். இதை தவிர ஜீவ சமாதிகள், அதாவது சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும். மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனசில் அலபாயிர எண்ணங்கள் தவிர்க்கிறதுக்கு ஜீவ சமாதியில் போயிட்டு ஒரு நாள் உக்காந்து 1 மணி நேரமாவது உக்காந்து மெடிடேட் பண்ணுங்கள், மனசை ஒருமுகப்படுத்துங்க. அந்த சித்தர் சொன்ன வழிபாட்டை பயன்படுத்துங்கள். அதாவது நீங்கள் எங்கே வேணால் போகலாம். பழனிக்கு போனீங்கன்னா போகர் ஜீவ சமாதி இருக்குது கோயிலுக்குள்ளாரையே, அங்கேயே உக்காந்து ஒரு 1/4 மணி நேரம் மெடிடேட் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதில் லைக்கக்கூடாது. எங்கே ஒரே லைக் இருந்து எங்கன்னா சித்தர்கிட்ட தான். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் சென்னையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஜீவ சமாதி இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். இல்லாட்டி வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி, அவர் சித்தியான இடத்துல போயிட்டு பிரார்த்தனை பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு அகலும். உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம், இதை 2ஐயும் செய்யுங்கோ, உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன், துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 2025 வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி. ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி யசா பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம். அதை சொல்லிட்டு வாங்க. அதில் கடைசியில் 2 லைன் வரும். ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டான் துவாம் ஆஸ்ரிதானாம் ந விபன்னரானாம் துவாம் ஆஸ்ரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம். என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும், அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.